ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 3/6/2024 9/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இதை 3 வகையாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய், ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம். ரிஷபத்தில் 4 கிரகங்கள், சூரியன், குரு, புதன், சுக்கிரன். கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிகள் பிரயாணிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை, மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதுதான் அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது. அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது. இந்த வாரத்தினுடைய கடைசியில், அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெற போகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 3/6/2024 வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மனை கோல் ஊன்றது, அதை தவிர அஸ்திவாரம் தோன்றது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வாஸ்து பகவான் அப்படின்றவர் ஒரு வருஷத்தில் ஒரு 8 தடவை தான் கண் விழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த வித தோஷமும் கிடையாது. அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் ராகு காலம், யமகண்டம், குளிகை, இல்லை அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம். அது தவிர அஷ்டமி, நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை. இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9:05 காலையில், அதாவது 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம். 9:05 காலையில் இருந்து 1.5 மணி நேரம், அதாவது 10:35 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார். இந்த 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷங்களை 5ஆக பிரிக்கிறார். வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முழிக்கிறது, அதற்கு பிறகு அடுத்த 18வது நிமிஷம் குளிக்கிறது, அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த 3வது 18வது நிமிஷம், 4வது 18வது நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலேயானால் போஜனம் செய்வது, 5வது 18வது நிமிஷம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில், அதாவது கடைசி 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9:05 ஆரம்பித்தாலும் 10:35 முடியும் பொழுது 9:59 10:35 வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நிற்கும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு மன பூஜையை போடும் பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும். சரி, இதற்கு பிறகு பார்த்தோமேயானால் 4ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது 13ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 13ஆம் நாளை பிரதோஷம்னு சொல்லும். சாயந்தரம் சிவன் கோயிலில் பிரதோஷ தீபாராதனை ரொம்ப முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரதோஷ காலம். பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும், எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். பிரதோஷ காலத்தில் அதுவும் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான காலகட்டத்தில் அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க.
அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது, அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ வர்றது அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்பிறை பிரதோஷமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும், பிணி அகல வேண்டும், தனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத நினைவுறுத்துறதும், சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையிலும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திக்கீரை கட்டு ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம். சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது பாத சந்தி, சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க, என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 3/6/2024 9/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் எந்த ஒருத்தராலையும் உங்களை வீழ்த்த முடியாது. பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சமசப்தமத்தில் குரு பகவான் 4 கிரகங்கள் இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் சுகங்கள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல உங்களுடைய உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் பெரிய பிரச்சனைக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சப்தமத்திலே 2 பேரும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 3/6/2024 9/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் 5ஆம் தேதி காலை ஒரு 4:15 4:30 மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதனால் எல்லா விதமான வெற்றிகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2 வீலர் வாங்குவீங்க. இப்போ 2 வீலர் வச்சுருக்கவங்க 4 வீலர் வாங்குவாங்க. 4 வீலர் வச்சுருக்கிறவங்க செடன் கார் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சப்தமத்தில் போகிறார். 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது 5ஆம் தேதி கார்த்தால 4:45 7ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 9க்கு 11 இருக்கிறது இன்னும் பெரிய ஏற்றம். 5ஆம் இடம், அதாவது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 7ஆம் தேதி மாலை, அதாவது 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முடிவுகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அங்கே இந்த எண்ணெயை வச்சு சூட பண்ணி கையில் பட்டுறாதீங்க. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வர கண்டிப்பாக 2 வீலரில் போகும்போது கால் முட்டு கணுக்காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வர 9ஆம் தேதி மாலை ஒரு 4:45 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:45 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனும் 9ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில், மாம்பலத்தில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த துவரம்பருப்பு தானம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது.